Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு day 5. நாங்கள் இப்போ வந்து கண்ணூரில் நிற்கிறோம். இங்கேருந்து நேராக வந்து கோழிக்கோடு திரிஷூர் வடக்கநாதன் டெம்பிளுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. போகிற வழியில் பார்க்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். കൈ അറിയാൻ പറ്റും വിഷ്ണു കോഴിക്കോട് കണ്ണൂർ എല്ലായിടത്തുള്ള ഫുഡെല്ലാം കഴിച്ചുള്ള ഒരു വെൽക്കം എടാ രാവിലെ തന്നെ എഴുതിയോടാ நைட்டு வந்து கண்ணூரில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்புறம் காலையில் வந்து ஒரு 10 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. நேராக வந்து கோழிக்கோடு தான் போயிட்டுருக்கோம். இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்வாதி ஹோட்டல் தான் சாப்பிட்டோம். இது வந்து நெய் பத்தல். இது வந்து பூரின்னு நினச்சி நானும் வாங்கினேன். நான் நெய் பத்தல். கேரளாவில் வந்து இந்த மாதிரி நெய் பத்தல்லாம் கிடைக்கும். சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபிஷ்ஷு, சிக்கன் அது இதுன்னு நிறைய வாங்கியிருந்தோம். ஆனால் 275 தான் பில் போட்டிருந்தாங்க. எப்படி 275 ஆச்சுன்னே தெரியல. ரொம்ப கம்மியான ரேஞ்சில் இருந்துச்சு ஹோட்டலு. பில்லு தான் மாற்றி தான் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. 275 தான் ஆச்சு. நாங்கள் இப்போ வந்து கோழிக்கோடு வந்துட்டோம். கோழிக்கோடில் வந்து இனி வந்து பிரியாணி ஸ்பெஷல். ஸோ அந்த பிரியாணி சாப்பிட்ணும். அப்புறம் வந்து இங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் விசிட் பண்ணணும். மிட்டாய் தெரு அந்த மாதிரி தெருக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பீச் இருக்குது மெயின். அந்த பீச் போய் பார்க்கணும். கண்டினியூ பண்ணுங்கள், வீடியோ பார்க்கலாம். கோழிக்கோடு வந்துட்டோம். கேலிக்கட் வந்தாச்சு. இனி இங்கேருந்து வந்து கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் முடிச்சுட்டு தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். பேரகன் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து போனோம். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு, சண்டே வேறு. சரி நம்ம பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமா வந்து சாப்பிட்லாம், அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸ்ட்ரைட்டாக வந்து கோழிக்கோடு பீச்சு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் கோழிக்கோடு பீச்சு. இங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து இப்போ மதியான டைம்னால வெயில், அதனால் வந்து வெளியே இறங்கினோம். கொஞ்ச நேரம் நின்றுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கோழிக்கோடுனா வந்து பீச்சு வந்து ஃபேமஸ். அப்புறம் வந்து அல்வா வந்து ஃபேமஸ். அப்புறம் வந்து பிரியாணி வந்து இங்கே அட்டகாசமான பிரியாணிலாம் இருக்குது. ஃபுட் vlog பண்ணதுக்கே கோழிக்கோடு வரலாம். எந்த வேச்சு ரிஷிபா போவாம்பா. சரி பூரானாയിരിക്കും. பயங்கர வெயில். சரியான வெயில். 2 மணி ஆச்சு நாங்கள் அங்கே நிற்கும்போது. பயங்கரமாக வெயில் அடிக்குது. எனக்கு வந்து பெருசாக வந்து கேரளாவில் எந்த இடத்துல எந்த ஃபுட் நல்லாயிருக்கும், எங்கே எது சாப்பிட்ணும் அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரியாது. என்னோடய ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை கைட் பண்ணாங்க. அப்படி வந்து சொன்ன இடம் தான் இந்த கோழிக்கோடு பிரியாணி. அதுவும் பேரகன் பிரியாணி வந்து அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. சரி அப்படி என்ன தான் இருக்குது பேரகன் பிரியாணியில் அப்படின்னு நானும் வந்து செக் பண்ண வந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி இவங்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைமாக தான் சாப்பிட்றேன்.
அப்படி நாங்கள் வந்து வெயிட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி நேம்லாம் எழுதி கொடுத்து அவங்க நேம் கூப்பிடுவாங்க நம்மளை. அப்போ தான் நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆக முடியும். உள்ளே போய் பிரியாணி சாப்பிட்டோம். சூப்பரான பிரியாணி. நான் இந்த மாதிரி பிரியாணி வந்து எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. அவ்வளோ டேஸ்ட் இந்த பேரகன் பிரியாணி. ரிஷிக்கு வந்து க்யூட்டாக கார்ட்டூன் பிளேட்லாம் கொடுத்து அழகாக சர்வ் பண்ணாங்க. அடுத்த ஸ்பாட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மிட்டாய் தெரு. இந்த மிட்டாய் தெருவில் வந்து எல்லா திங்ஸுமே கிடைக்கும், சீப் ரேட்டில் கிடைக்கும். கண்ணாடி എത്ര അണ്ടിപ്പരിപ്പൊക്കെ നാശാക്കിയല്ലോ. എന്താണ് അല്ല അണ്ടിപ്പരിപ്പൊക്കെ നാശാക്കിയല്ലോ. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் மிட்டாய் தெருவுலேருந்து. செம கூட்டமாக இருந்துச்சு சண்டேனால். நாங்கள் அங்கேருந்து வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் கார் வந்து கொஞ்சம் தூரமாக நிறுத்தியிருந்தோம். அங்கே வர ஆட்டோவில் தான் போயிட்டோம். இந்த மிட்டாய் தெரு வந்து தெருவாக இருந்துச்சு. நிறைய வச்சுருந்தாங்க விற்கிறதுக்கு. ரேட்டெல்லாம் வந்து சீப் ரேட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் எடுத்திருந்த டிஷர்ட் வந்து 100 ரூபா தான் இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஆனால் ரேட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு. ஷூவெல்லாம் வந்து 400 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. குட்டி பசங்களுக்காக நிறைய ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு யூஸ் பண்ண எல்லா திங்ஸும், விளையாட்டு எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே குமிச்சு போட்டிருந்தாங்க தரையில். ரேட்லாம் வந்து சீப் ரேட்டாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கவே இல்லை. யாருக்குமே எதுவுமே வாங்கலை. ரிஷிக்கு வந்து ஒரு கிளாஸ் மட்டும் வாங்கியிருந்தோம். ரிஷி வந்து இப்போல்லாம் வந்து எங்கே போனாலும் கிளாஸை வந்து பார்த்துட்டானா அவனுக்கு கிளாஸ் வேணும். அழுது அடம்பிடிச்சி கிளாஸ் வாங்கிடுவான். அந்த மாதிரி நிறைய கிளாஸ் ஆயிடுச்சு ரிஷிக்கு இப்போது. கோழிக்கோட்லேருந்து வந்து நைட் 8 மணிக்கெலாம் கிளம்பியிருப்போம். ஃபுல்லாக வண்டி ஓடிக்கிட்டே தான் இருக்குது, ட்ரைவ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நடுவில் வந்து ஒரு 2 மணிக்கூர் வந்து எர்ணாகுளத்தில் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வண்டி ஓடிட்டே தான் இருக்குது. எங்கேயுமே நாங்கள் வந்து ரூமெல்லாம் எடுக்கலை, ட்ரைவ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இனி ட்ரிவாண்ட்ரம் போய் வீட்டுக்கு போய் தான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ கொல்லம் சைடு வந்துட்டோம். இது வந்து சாம்பிராணி கொடி அஷ்டமுடி சாம்பிராணி கொடி காயில் வந்து இதுக்கிட்ட தான் இருக்குது. கொல்லம் சைடில் இதுக்கிட்ட தான் இருக்குது. எப்படியோ வந்து ட்ரிவாண்ட்ரம் கிட்ட வந்துட்டோம். காட்ஸ் கிரேஸ் நாங்கள் சேஃபாக வந்து ட்ரிவாண்ட்ரம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரிவாண்ட்ரம் போயிடலாம். 5 days ஜேர்னி. இப்போ வந்து ரிட்டன் பேக் டு ஹோம். நான் வந்து இன்னொரு வ்ளாகில் வந்து எப்படி போனோம், என்னெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்துச்சு, எங்கே எது நல்லாயிருக்கும், எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சு, இதெல்லாம் வந்து இன்னொரு வ்ளாகில் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். இல்லைனா வந்து தனியாக ஒரு வ்ளாக் போடுறேன். இந்த 5 days வந்து எப்படி போச்சு, எங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ரிஷி வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கான். ட்ரிவாண்ட்ரம் வந்தாச்சு. இனி அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். அப்பு பாருங்க, அப்பு அப்புன்னு பாருங்க. மாமா பாருங்க, மாமா 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 கவுடியாரத்தி ഇപ്പൊ സ്വഭാവമൊക്കെ മാറിയ ഇപ്പൊ ഇറങ്ങുമോ?
அகதியை போல இருக்குது என்ன கண்டது தாத்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எக்ஸ்பென்ஸு எப்படி போனோம், என்ன பண்ணோம், இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு vlog போடுறேன். எங்களோட டூர் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.